ஹலோ, வெல்கம் டு நியூ கிரியேஷன் 21.5 சேனல். இந்த சேனலிலிருந்து உங்களை வரவேற்பது நான் ராகவன் சாம்வேல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பு புத்துக்கிற கையை விட்டு பாம்பு பிடிக்கிற மாதிரி பாம்பு பிடிக்கிற மாதிரி இங்கே பாருங்கள். இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இதோட ஹிஸ்ட்ரி பற்றியும், அதாவது இதோட ஹிஸ்ட்ரி, இது உருவான ஹிஸ்ட்ரி கிடையாது. இது நாங்கள் எங்கெங்கே வாங்கிட்டு வந்தோம், எதுக்காக வாங்கிட்டு வந்தோம், அந்த ஹிஸ்ட்ரி பற்றியும் சொல்ல போகிறேன். இந்த பேக் வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது 100 ரூபாய் நினைக்கிறேன். எவ்வளோ? ஆமாம், ஓகே, சரி. இதெல்லாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில பொக்கிஷங்கள் இருக்கும். சில பொக்கிஷங்கள் அங்கங்கே இருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் த கேமராவா? சீட்டெல்லாம் கண்டுக்காதீங்க. அதாவது வீட்டில் குப்பை இருக்கலாம், இந்த வீடே குப்பையாக தான் இருக்கும் அது போல். ஆனால் எங்கள் மனசு வந்து குப்பை கிடையாதுங்க. எங்கள் மனசு வந்து பார்த்திங்கன்னா பொக்கிஷம். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்களாம் அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். பொக்கிஷம்னு நினைக்கிறவங்களாம் லைக்கை போட்டுருங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில இடங்களுக்கு, ஒரு ஃபேமஸான இடங்களுக்கு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு போயின்னு வச்சுங்க. அங்கே வந்து அடையாளமாக தாஜ்மஹால் வச்சுருக்கோம், குட்டி தாஜ்மஹால். நான் போயிட்டு வந்தேன், இந்தாங்க கொடுங்க அப்படின்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சாவூர் பெரிய கோவில், அப்புறம் வந்து நம்மளோட ஊரில் இருக்கிற நிறைய இந்த வேளாங்கண்ணி, அது இங்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடையாளம் இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து புனித ஸ்தலங்கள். அப்படியே கொஞ்சம் நம்ம வந்தோன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்னு ஒன்று இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவில் போயிட்டு அப்புறம் அதுமாரி நிறைய இடங்கள் இருக்குல்ல. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா சிறந்த இடங்கள். அந்த இடங்கள்ல பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அப்படின்னு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது வந்து கோவா. தெரியுதா உங்களுக்கு? கோவான்னு போட்டிருக்கோம். இது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட். இது மாதிரி கலெக்ஷன், இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோரி வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? க்ளோரியோட மாமனார். க்ளோரியோட மாமனார் யார் தெரியுமா? தேனோஸ். மாப்பிள்ளைடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, தனுஷ் இல்லை, தேனோஸ். தனுஷா? தேனோஸ் யாருன்னு தெரியாது உனக்கு? தேனோஸ் தெரியாம வேணா உயிர் வாழறா? தேனோஸ் தெரியாது? தெரியுமா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் இதை பார்த்துருந்தாலும் இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒன்றுனா காட்டுறேன். இது பாருங்கள், இது வந்து ஊட்டி பெண்கள் தேயிலை பறிக்கிறார்கள், அப்படி ஒரு அடையாளம். சூப்பராக இருக்கு பாருங்கள். இது ஊட்டியில் வாங்கினது. நாங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிடுறோம் கையோட. கண்டுக்காதீங்க இதெல்லாம், சரிங்களா? ஒன்று இங்கே பாருங்கள். அடுத்தது ஒன்றும் இல்லை, பதறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒயிட் டவுன். இது பர்டிகுலராக இந்த வீட்டுக்கு கீழே போய் நான் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஆமாம், ஃப்ரெஞ்ச் காலனி. ஒயிட் டவுன் இல்லை, ஃப்ரெஞ்ச் காலனியா? அப்போ ஒயிட் டவுன் இல்லையா? ஒயிட் டவுன் வந்து வெளிநாட்டில் இருக்கா? இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்திய நாடு, நம் நாடு. இந்தியர் என்பது என் பேர். எருமாடா? ஸ்கூலில் படித்ததெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. அப்போல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன், தெரியுமா? இந்த மேக்னெட் வந்து தனியாக வந்துடும். இது ஒரு விதமான ஒரு டைப். இது இங்கே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஊர் ஊட்டி. எனக்கு ஊட்டி மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு லவ். ஏன் அதுவே தெரில. ஊட்டி மேலே அது எப்படின்னு தெரில. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஊட்டி மேலே அந்த லவ் போகவே மாட்டேங்குது எனக்கு. க்ளோரி எங்கன்னா போகலாமா, எங்கே வெளியே போகலாமான்னு கேட்கும்போது கூட நான் என்ன சொல்லுவேன், ஊட்டிக்கு போகலாம் க்ளோரியாக தான் சொல்லுவேன். எனக்கு ஊட்டிங்கிறது அவ்வளோ விருப்பப்பட்ட ஊர். அது ஏன்னு எனக்கு தெரில. அது சில பேர் சொல்லுவாங்களே, இந்த ஊரில் அங்கேயே நம்ம பிறந்திருக்கூடாதா அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி எனக்கு வெளிநாட்டிலலாம் போகணுன்னு ஆசை கிடையாது. எனக்கு ஊட்டியில் இருக்கணும், ஒரு 20 நாள் 30 நாள் கூட ஊட்டியில் இருந்து அந்த லைஃப்பை அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. யாரா ஊட்டியில் இருந்தால் கூப்பிடுங்க. எனக்கு ஒரு நாட்டில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு அந்த இடத்துல வாங்கிட்டு அவ்வளோதான், அந்த ஊருக்கு போக ஆசை வராது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து வந்தது. சுமித்ராக்கா வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. மொத்தம் 3 வாங்கிட்டு. ஆமாம், இங்கே பாருங்கள். இது என்னென்னு ஃபஸ்ட்டு இதை காட்டி இதோட செட்டு ஃபுல்லாகவே இது கிராஸ் போட்டிருக்கோம், ஓகேங்களா? வசனம் இது ப்ளஸ் வந்து இது அவங்களோட பாப்பா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. இதெல்லாம் நாங்கள் வந்து பத்திரமா வச்சுருக்கோம். இதோ ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி தான், ஓகே. இதெல்லாம் நினைவு தானே. இது க்ளோரி வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் கம்மிங் ஜூன் அப்படின்றது. க்ளோரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலுமே இந்த ஜீசஸ் கம்மிங் ஜூன் அதெல்லாம் வாங்கும். இப்போ நான் சொல்கிறது காலேஜ் படிக்கும்போது க்ளோரி வந்து, ஆமாம், க்ளோரி வந்து சர்ச்சு மாடு. சர்ச்சுக்கு நேர்ந்து விட்டுருவாங்கல்ல,
அப்போ நான் வச்ச பேர் அது சரிங்களா. நான் கிண்டல் படம்னு வச்சுக்காதீங்க சரிங்களா. சரி அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அது தோணுச்சு கரெக்டாக. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மாடுலாம் நேர்ந்து விட்டுருவோம், ஆடு மாடெல்லாம். அப்போ நம்ம 90s கிட்ஸில் அதை சொல்கிறேன். அப்போ சொல்லும் போது நான் க்ளோரிக்கு காலேஜ் படிக்கும்போது வச்ச பேர் சர்ச்சு மாடுன்னு சொல்லிட்டு வச்சு. வச்சுங்க காலேஜ் படிக்கும் போது உனக்கே தெரியாது சொன்னா நீ இதை கோச்சுப்பேன், அதெல்லாம் சொல்கிறது இல்லை. அதை சொல்லிட்டுனே அவ்வளோதான். இல்லை அது எப்போ உங்களுக்கு தோணி இருக்கும். சும்மா சர்ச்சு பக்கமே சுற்றிட்டு இருப்பல, அப்போ பார்க்கும்போது சொன்னேன் இது பொண்ணு தான் சர்ச்சிலே சுற்றினு கிடக்குது, வேறு வேலையே இருக்காது போகிறது. உண்மையாக அதுக்கு வேறு வேலையே கிடையாது. அதான் சர்ச்சு பக்கம் சுற்றிட்டு இருந்தது. அப்போ இது பாருங்க, ஜீசஸ் சேவ்ஸ் யூ. இதெல்லாம் க்ளோரி வந்து வாங்கி வச்சிருக்கு. அது ஒன்று காட்டணும், அது கொஞ்சம் காட்டுங்க. இது வந்து பின்னாடி நானே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வசனத்தில் இதில் ஓட்டுற மாதிரி. இது வந்து டபுள் டேப் இருந்தது, அதில் வந்து இந்த அம்மா வந்து மேக்னெட் ஒட்டி அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கே வாங்கிச்சுன்னு எனக்கு தெரியல, க்ளோரி சொன்னால் தான் தெரியும். 4 மாவடி திருநெல்வேலியில் வாங்கினது. திருநெல்வேலி ஊரில் 4 மாவடியில் வாங்கினது. இது எங்கே வாங்கினது? வாங்கினது. இது ஒரு 4 மாவடி ஆக்சுவலி தூத்துக்குடி. இது வந்து நாங்கள் டான்ஸ் கூட ஆடி இருக்கோங்க, அந்த வீடியோ கிடச்சா. இது ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் போடும் போதே அதே கண்டென்ட். எஸ்வா சர்க்குணம் இருக்காங்களே, அவங்க பொண்ணு, அவங்க தான் எடுத்தாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. பெரிய மாநாடு. இது என்னது? இது நானே எனக்காக வாங்கிட்டது. இது வந்து இந்த அம்மாவே இது வாங்கினாங்க. அதை பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாங்க. ஒரு பகுதி மட்டும் உடஞ்சிருக்கு பார்த்தியா? 2 உடச்சி. எப்போ உடச்சு? நான் உடைக்கல. எப்போ நான் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன். வச்சுட்டீங்க. அதை நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா, நானும் எங்கள் அம்மா எங்கள் மாமியாரும் நாங்கள் 3 பேரும் கடைக்கு போனோம் பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அம்மா கூட நான் அன்னைக்கு போனதுனால ஞாபகத்துக்கு நானே அதை வாங்கி நான் வச்சிருக்கேன். அதாவது மொத்தமாக போனோம் அன்னைக்கு. மாலும் போயிருந்தோம் அன்னைக்கிறாங்க. எவ்வளோ டஸ்ட்டு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீனிங் வீடியோ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி ரிகர்சல் தான் இது வீடியோ. என்ன இது பேசிக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் ஊதி இருக்குன்னு சொல்லாதீங்க. க்ளீனிங் வீடு நடக்க போகுது, ஓகேவா? சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இது எங்கே வாங்கணும் தெரியலையே. கேக்குறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெரியாது. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அது நம்ம கோவா போனோமே, ஞாபகம் இல்லையா? அப்போ வாங்கினது. நம்ம எப்போ கோவா போனா? ஊட்டிது. ஊட்டிதா? ஊட்டில மீனே கிடையாது. ஏன் ஊட்டில மீன் இல்ல? இல்லலே, கப்பல் கடல் மீன். இது ஆத்து மீன். அழகா இருக்கும். அது கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. ஏரி மீன். ஓகே. மறுபடியும் வந்து இது வந்து கேரளாங்க. இது நாங்கள் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். என்னது? நம்ம வாங்கினதா இல்லை? பெல்லா கொடுத்தது. பெல்லா சாரி, பெல்லா வீட்டுக்கு போனோம். போன தீபாவளிலாம் பெல்லா வீட்டில் இருந்தேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னைக்கு தீபாவளியா நாளைக்கு தீபாவளியா தெரிலங்க. போன தீபாவளி அப்போ பெல்லா வீட்டில் இருந்தோம். பெல்லா அப்போ கொடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு. போ பார்த்தீங்களா? இதை பார்த்துட்டு அடுத்த நாளே என்ன கேரளா கூப்பிட்டு போயிடுச்சு க்ளோரியா. இல்லை, நான் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குறதுக்கே நான் கேரளா போறேன்னு. அப்போ அவன் சொன்னா, கொல்லம்ல வந்து நாங்கள் கொல்லம்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஃப்ரிட்ஜ் மேக்னெட் விற்காது, தயவு செய்து நீ இதை வாங்கிக்கோ க்ளோரிமா. நானே ஒரு சேனல் பார்த்து தான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால எனக்கு இது தேவையில்ல, நீ வாங்கிக்கோ. நான் அவளுக்கு நான் சென்னை இது நான் வாங்கிட்டு வரேன் இருக்கேன். நான் அங்கே போவோம், நெக்ஸ்ட் இயர் போவோம். பார்த்தீங்களா? மலேசியா. ஏதோ அக்கா எனக்கு கெஞ்சி கூத்தாடி நான் வாங்கிட்டு வரேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படாது. இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. க்ளோரிக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அக்கா மட்டும் தான் மலேசியா அது வாங்கிட்டு வர சொன்னேன் நான். அக்காவை மட்டும். இது வந்து நியூசிலாந்து. நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க இருக்காங்க, கிரேசிமா சிஸ்டர். அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க க்ளோரிக்கு. தங்கச்சி தெரிஞ்சு வாங்கி. க்ளோரி சொல்லவே இல்லை. இது அவங்களே வாங்கிட்டு வந்தாங்க. க்ளோரி இதை லைக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களும் பெரிய செலிப்ரிட்டி உண்மையாகவே. அந்த கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்சிஜன் சிலிண்டருக்கு இதெல்லாம் வெளியே தெரியாது. இன்ஸ்டாவில் அதெல்லாம் பார்க்கும்போது எங்களாம் தெரியும். அவங்களுக்கெல்லாம் எங்களை பிடிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே என்ன தெரியுமா, நம்மளோட மக்களோட மென்டாலிட்டி அப்படின்னா ஒருத்தவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்களும் மறந்துடுவாங்க. அவ்வளோதான். நான் எப்படி வைக்கிறேன்னா, இப்போ திடீர்னு இப்போ க்ளோரி எனக்கு எதனா ஒரு வில்லங்கம் பண்ணி விடுச்சு, எனக்கு க்ளோரி எனக்கு பிடிக்காத செயல் செஞ்சுச்சு, நான் க்ளோரி எனக்கு என்ன நல்லது செஞ்சதுன்னு ஃபஸ்ட்டு ஞாபகம் ஏற்றுப்பேன். ஏற்றுக்கிட்டா தெரியும் அவங்க செஞ்சு கெட்டதை விட நல்லது அதிகமாக செஞ்சுருக்காங்க, அதனால் இந்த கெட்டதை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதிகம் இது நானே கற்றுக்கினேன். இருந்தாலும் நம்மளால மன்னிக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் கோவப்பட்டணும், அதுக்கப்புறம் விட்டுணும். அவ்வளோதான். அதை காட்டுங்க. இது காட்டலையா? தாய்லாந்து. என் கையில் ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு வெளிநாட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இது தாங்க என் செல்லம். இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு ப்ளஸ் வந்து இது ஓப்பனர், ஓகேவா? இதை ஓப்பன் பண்ணவே நம்மளுக்கு மனசு வருது. ஒரு வேளை உடஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக இதில் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்க. பாருங்க இவ்வளோ சூப்பராக. தாய்லாண்டே இதுக்குள்ளே இருக்குங்க. ஆமாம், தாய்லாந்து இதுக்குள்ளே இருக்குது. அவங்க போயிட்டு வருவாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. கீர்த்தி சரவணா கொடுங்க. தேங்க்யூ கீர்த்திமா. என் ஃப்ரெண்டு அப்படியே நான் கையோட சூப்பராக ஒட்டிட்டு பார்த்தீங்களா? கச்சா மச்சானே வந்ததா?
ஃபஸ்ட்டு துடைக்காமல் விட்டுட்டு அது பரவாயில்ல. இப்போது இதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காத விஷயங்கள். சரி, நம்ம கையோட வந்த வேலையை முடிச்சிடுவோம். இங்கே பார்த்துங்க, கவர் எடுத்துட்டீங்க. கவர் போட்டு ஒட்டினா சரியாக ஒட்டாது, கீழே வந்து உடஞ்சிரும். டஸ்டானா பரவாயில்ல. சரி, ஃப்ரிட்ஜ் மேக்னெட் சொன்னீங்க, ஏன் பீரோவில் விட்டுட்டு? அதாவது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தான் ஏன் பீரோவில் ஒட்டனா, இதுதான் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா குட்டி குழந்தைங்க அதெல்லாம் வந்து வச்சுங்க ஐன்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் இருக்கிறான் எங்கள் வீட்டில், அவன் இதே டைலாக் விட்றான். இப்போ ஐன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான். அது மாதிரி குழந்தைங்களுக்கு பயந்து நாங்கள் வந்து இங்கே ஒட்டிடுறோம். கிட்ட காட்டுங்க. தேங்க்யூ ஐரின் அக்கா. இது ஐரின் அக்கா கொடுத்தது. ஐ லவ் கோவா. அவங்க கோவா போனாங்க. அவங்க சுற்றி பார்க்காத இடமே இல்லை. சந்து பொந்து எல்லாக்குள்ளும் போயிடுவாங்க. அவங்க அதுவும் கும்பலாக தான் போவாங்க. சுத்தம் பார்த்தீங்களா, காப்பி ரைட்ஸ் வர்றது, இதுமாதிரி சினிமா பாட்டு பாடுறதெல்லாம் நான் கிடையாதுங்க, க்ளோரி தான் பண்ணுறதெல்லாம். இந்த பாருங்க, தாஜ் ஒரு பெரிய கதை இருக்குது, கதையை சொல்லுங்கள் தாஜ்மஹாலுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைசா கொடுத்தது, அவங்களுக்காக வாங்கினது. நஞ்சிலா சிஸ்டர் வந்து நம்ம யூகேலையா யூஎஸில் இருக்காங்க, நம்ம இட்டாலியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இட்டாலி கொரியர் அனுப்பும் போது இதெல்லாம் அலோடு கிடையாது, மேக்னெட் அலோடு கிடையாது. நான் இந்த மேக்னெட் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க கூட கேட்டிருந்தோம். சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா உடஞ்சிடும் அது, அதெல்லாம் அது வேணான்ட்டாங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் அக்கா எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வருவாங்களா? ஆமாம், வருவாங்க தெரியல. அப்போ புதுசாக வாங்கி கொடுத்தலாம் சொல்லிட்டு இந்த சலுகையை நாங்களே வைத்து கொண்டோம். ஏன்னா அக்கா வச்சுக்க சொன்னாங்க. இது பாருங்க செம்மையா, இது அவங்களுக்காக வாங்கினது தான். இட்டாலியில் அந்த கொரியருக்கு நான் படாத பட்டேங்க. சரியான மென்டல் ப்ரெஷர் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா நம்ம கொரியர் அமிச்ச விதம் தப்பாச்சு. நம்ம கொஞ்சம் தொடங்க, நல்லா இருக்கு அதெல்லாம் அங்கே. ஓகே, பேசாமல் அந்த வீடியோ நான் எடுக்கிறது தப்பு. நான் க்ளோரி இங்கே விட்டுட்டு அதை தான் நிற்க வச்சுருக்கணும். அதுக்கு ஆர்வம் பொறுக்காது. கேமரா ஆன் பண்ணிட்டா இவ்வளோ நேரம் உட்காந்துச்சு, தலைவலிக்குது, ப்ரெஷர் எனக்கு காப்பி எதனா கொடுத்தா நல்லா இருக்கும். ப்ரெஷர் க்ளோரிக்கு அதிகமாக தான் ஆகும். சரியா, எப்படி அதில் மீண்டு வரணும் தான் நம்மளுக்கு பேர். எனக்கு கூட தான் ப்ரெஷர். நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன கை தட்டுறேன்? எதுக்கு? நம்ம போன அடுத்த டெஸ்டினேஷன் இங்கே தான். எது? சென்னை மெரினாவில் போயிட்டு க்ளோரி கஷ்டப்பட்டு உருண்டு பரண்டு வாங்கிட்டு வந்துச்சுங்க. 50 ரூபா இது. கரெக்டா? நீங்கள் சென்னையில் இருந்துட்டு இதெல்லாம் வாங்காமல் இருந்தீங்கன்னா நமக்கு அசிங்கம். இது மகாபலிபுரம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வாங்கலாம். இது நான் வீடியோலாம் காட்டிட்டோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க் கொடுக்குறேன் கீழே போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி சொல்கிறது, ஒரு பர்சனலாக ஒரு 2 லவ்வர்ஸ் போனால் எப்படி இருக்கும் வீடியோ, அதுமாரி மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் யாரும் பார்க்கவே இல்லை. 50 ரூபா. நாங்களும் லவ்வர்ஸ் தான், தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு லவ்வராக தான் நீங்கள் பழகணும். சரிங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி பழகுறீங்களா எனக்கு தெரில. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு லவ்வராக மாறிடணும். அடித்துடி பண்ணணும், சண்டை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும் பொண்டாட்டிக்கிட்ட. அவன் மாட்டினு எதுனா சொல்லிட்டு நம்மன்னு முன்னு வந்து வச்சுங்க, வாழ்க்கை நல்லா இருக்காது. வண்டி உடைக்கணும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. ஓகேங்களா? இல்லைன்னு வச்சுங்க, வாழ்க்கை வெறுத்துரும். ஓகே, சரி. இங்கே நாங்கள் இப்போது இவ்வளவோ நான் உங்களுக்கு பண்ணதுக்கு காரணம் தெரியுமா? இப்போ அடுத்தது நான் இங்கே என்ன ஒட்ட போகிறேன்னா, இங்கே அமெரிக்கா ஒட்ட போகிறேன். அடுத்த வாரம் யூஎஸ் போகிறேன். நான் வரும்போது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோட தான் வருவேன், வந்து இதில் ஒட்டுவேன். வெளிநாட்டிலேருந்து யாராவது பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு வந்து எனக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். நீ வேறு வந்தால் நான் வாங்கிட்டு சொல்கிற. சாரி, வெளிநாட்டில் போகல, என்கிட்ட பாஸ்போர்ட்டே கிடையாது. சீக்கிரத்தில் பாஸ்போர்ட் வாங்கணும். இன்னொரு சின்ன மேக்னெட்டாக என்னமோ வச்சுருக்கேன்னு க்ளோரி சொல்லியிருக்கு, அது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னது, ஐயோ கடவுளே, இங்கே பாருங்கள், குட்டி செடியை தூக்கிட்டு வந்துருக்குது. இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா? எந்த ஊர் தேவை? அதுவா எங்கள் மாதவத்து. அது எடுமா, இது 100 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு விஆர் மாடலாம். நம்ம இங்கே வைக்கலாம் ஓரமா, எந்த டிஸ்டர்ப் இல்லாமல். அங்கே வைக்காதீங்க, டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கட்டோமா? நடுவில் வச்சா மறைச்சிக்கோங்கள. இதோ இங்கே வைங்க, கரெக்டாக இங்கே வா. அப்போ இது இங்கே வச்சுருக்கீங்களா? ஓகே, ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரேஸ் இமானுவேல் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்கும், கொச்ச கொச்ச கொச்சன்னு. இதோட லவ்வர்ஸ் இருக்காங்க. நம்ம இது பார்க்கும்போது விளையாட்டாக தானே இருக்குது. என்ன இதை வச்சுட்டு காமெடி பண்ணிட்டுருக்காங்க மாதிரி தானே இருக்குது. இதுக்குன்னு சில லவ்வர்ஸ் இருக்காங்க. எப்படி இப்போ கூட பார்த்தீங்கன்னா மினியேச்சர் லவ்வர்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கார் லவ்வர் இருக்காங்க, கொஞ்சம் குட்டி குட்டி காரை கலெக்ட் பண்ணுறோம்.
பெரிய இப்போ ஒரு செஃப் ஒருத்தர் இருந்தாரு, மாஸ்டர் செஃப் வந்தாரு, கௌஷிகா, அவரு மார்வல் ஃபேன் போல இருக்குது. ஒரு குட்டி குட்டி அது கலெக்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன். அது ஒன்னோட விலையே கிட்டத்தட்ட 5000 6000 இருக்கும், ஒரு குட்டி பொம்மையோட விலை. அது விருப்பம், அவங்களும் வாங்கிக்கிறாங்க. எப்படி தீபாவளிக்கு எப்போ பார்த்தீங்கன்னா 500 பட்டாசுனா கூட வாங்கி கறியாக்கில்ல ஒரு செகண்டில். அது மாதிரி ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக தானே எல்லாமே. அதனால் நம்ம தேனஸ் சொல்கிற மாதிரி ஒரு துளி ரத்தத்துக்காக தானே இவ்வளோ எல்லாமே, அப்படி மாதிரி இருக்குது இது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நான் முரட்டத்தனமாக உங்களுக்கு பேசியிருந்த ஒரே காரணம்னா, இந்த பக்கம் செல்ஃப் பார்த்திங்கன்னா இவங்க க்ளீன் பண்ண போகிறாங்க. வருஷம் இந்த செல்ஃபை க்ளீன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை வரும். ஓகேவா, இந்த செல்ஃபை நான் முதல்ல மாட்டும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மாட்டி ஒரு மழை பெஞ்சது இப்படியே பார்த்துருந்தேன். அடுத்த நாள் ஓட்டே பிச்சு போட்டாங்கப்பா, அந்த மாதிரி வந்துருக்கு. சரிங்களா, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இது உண்மை தான். போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோரி அவங்க சித்தியாக இருந்துட்டாங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் அது இந்த ஓடெல்லாம் போட்டுவிட்டு எங்களுக்கு இடம் இல்லை. அவங்க சித்தியாக இருந்ததுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். தீபாவளியிலலாம் ஊரில் இருந்தோம், பெல்லா வீட்டில் இருந்தோம். பெல்லாக்கெலாம் தெரியும் அங்கே இருந்த சுச்சுவேஷன்லாம். பார்த்திங்கன்னா எங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா கஷ்டம், சந்தோஷம், அப்புறம் சோகம், அப்புறம் இப்போ நாங்கள் இந்த டொனேஷன்லாம் கொடுக்குறோம்ல, டொனேஷன், அப்புறம் பொருள் வாங்க போகிறது, A to Z நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இருந்தாலும் நீங்கள் பார்க்காத சில முகங்கள் எங்களுக்கும் இருக்குது. ஓகேவா, நீங்கள் பார்க்குறது 100ல் 0.1% தான் நீங்கள் எங்களை பார்க்குறீங்க. எவ்வளோ நாங்கள் வெளிப்படையாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு காட்டுறது பார்த்திங்கன்னா இந்த 0.1% தான். அதனால் மிச்சம் இருக்கிற 99.99% யாருக்குமே தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கு தெரியாது. கண் எதிர இப்போ க்ளோரியை பற்றி எனக்கு 100% தெரியுமானா தெரியாது. 90% தான் க்ளோரியை பற்றி, 10% தெரியாது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு க்ளோரி அதை மறைச்சி கூட இருக்கலாம். நானும் அப்படி தான். இது ஏன் இது நான் சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாருமே ஒருத்தர் சந்தோஷப்படுறதுக்காக சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போடலாம். சரிங்களா, அந்த 1000 வியூஸ் ஓடுறது, 2000 வியூஸ் ஓடுது, 1,00,000 வியூஸ் ஓடுறதுலாம் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்ன தெரியுமா, நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக ரீப்ளை பண்ணிடுறோமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன் காரணம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஃபோன் தான் வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு ரீப்ளை பண்ணுற எல்லாமே சிஸ்டம், லேப்டாப், அதுக்குன்னு ஆள் எல்லாமே வச்சுருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் எல்லாமே அதிலே இருக்காங்க. இப்போ என்னோடய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் காரி, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நானும் வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை நடத்தணும். அதனால் நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா, கமெண்ட் போடுறதுக்கு சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். என்ன இவங்க என்ன ரீப்ளை பண்ணுறாங்க, எதுக்கு நான் கமெண்ட் போடணும் அப்படின்னு சங்கடப்படாதீங்க. ஆமாம், லேட்டாக ஆனாலும் நாங்கள் பண்ணிடுறோம். சரிங்களா, அப்படி இல்லைனா கூட நாங்கள் ஆட்டினாவது கொடுத்துட்றோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது தெரியுமா? அது நான் எங்கள் இடத்துல இருந்து நீங்கள் அனுபவிச்சதான் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க ரீப்ளை வரல, எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் நினச்சிக்கோங்க, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எங்களை அவ்வளோ சந்தோஷப்படுத்துது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய் 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 பாய். தம்பிக்கு போட்டு விடுங்க. அந்த யாரு நான் தம்பி, இப்போ நீயா இவன் அவனுக்கு சேர்த்து போட்டு விடுங்க. வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேங்குதான். அவன் ஏன் வீடியோ போடுறான்லாம் கேட்கறது இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வீடியோ நல்லா இல்லைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது ஒன்று மட்டும் மறந்துட்டேங்க, இதை பார்த்துக்கோங்கப்பா. அப்புறம் இது நான் ஆட் பண்ணேன்னா க்ளோரி நல்ல மூக்கால் அழுவும். இப்போ உட்காந்துட்டு ஊட்டிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். செஃப் நிறைய செஃப் அதில் இருந்தார். இதெல்லாம் ரொம்ப சீப்பு தான்லங்க, 100 ரூபாய் தாங்க. இதெல்லாம் இங்கெல்லாம் எவ்வளோ விலை? ஒமேகா கிளாஸ் போனால் தெரியும். கிளாஸில் இது 3 வச்சுட்டு 500 ரூபாய் 600 ரூபாய் சொல்லுவாங்க. ரொம்ப வேலை. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப